Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து Binance trading பத்தி தான் பார்க்க போறோம். Binanceல அக்கவுண்ட் ஒன்று எப்படி வெரிஃபிகேஷன் பண்றதுன்றது ஆல்ரெடி நம்ம வீடியோல பார்த்திருக்கோம். ஓகே, இப்போ இன்னைக்கு Binanceல நம்ம எப்படி ட்ரேட் பண்றதுன்றது நம்ம உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் படிச்சு கொடுக்க போறோம். இப்போ நம்மளோட வீடியோவில் வந்து நான் பைனான்ஸ் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நான் கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பைனான்ஸ் அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப் படிச்சு கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம், ரைட்? அப்புறம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இப்படி உங்களுக்கு இதில் போய் இதில் வந்து நான் பண்ணி டெஸ்க்டாப்பை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ரைட்? மொபைலோட உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் இப்படி சொல்லி கொடுத்தோம்னா உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு வேலை. ஓகே, நீங்கள் மொபைலில் லாக் பண்ணிக்கலாம், இல்லைனா மொபைல் ஆப் உங்களோட பைனான்ஸ் ஆப் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் லாக் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்கள் டெஸ்க்டாப்லேயும் உங்களுக்கு ட்ரேடிங்கை போட்டுக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, நானும் ரொம்பவே டெஸ்க்டாப்பை தான் யூஸ் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து வெரிஃபிகேஷன் ஆயிடுச்சு. வெரிஃபை பண்ணதோட உங்களுக்கு வந்து உங்களோட ப்ராசஸ் வந்து இப்படி தான் காட்டும். ஓகே, இதுதான் உங்களோட அக்கௌண்ட். இப்போ அக்கௌண்ட் வந்து இந்த பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் பார்த்துக்கணும். இந்த ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வெரிஃபைடுன்னு வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா வெரிஃபைடுன்னு வந்துருச்சுன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து வெரிஃபைன்னு அர்த்தம், வெரிஃபை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு யூஸ் இன்டர்ஃபேஸ் தான் உங்களுக்கு நீங்கள் டெஸ்க்டாப்பில் நீங்கள் லாக்இன் பண்ணால் உங்களுக்கு இருக்கும். ஓகே, இதை மொபைலில் லாக் பண்ண எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் ஒன்று பண்ணுற நேரம் முதல்ல வந்து நீங்கள் மார்க்கெட் பிளேஸ்க்கு போகணும். ஓகே, இதுதான் மார்க்கெட் பிளேஸ். நான் ஆல்ரெடி ட்ரேட் வியூன்ற ஒரு வெப்சைட்டில் பற்றி சொல்லி கொடுத்தேன். இப்போ காயின் அனாலிசிஸ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் வந்து இந்த ட்ரேட் வியூன்ற வெப்சைட்டில் போயிட்டு பார்க்கலாம். ஆனால் காயின் கேப்னு ஒரு வெப்சைட் இருக்குது, இதுகளில் போயிட்டு இந்த காயின் இப்போ மார்க்கெட்டில் வந்து உயர்வான இடத்துல இருக்குன்றதை பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பிட்காயின் இதுதான் வந்து வேர்ல்ட்லேயே ஒரு பெஸ்ட் காயின், பெரிய காயின் வந்து இந்த பிட்காயின். அதுக்கப்புறம் எத்தீரியம், இந்த காயின்னால அந்த எத்தீரியம்லாம்ன்ற காயினில் தான் ரொம்ப இந்த என்எஃப்டிஸ் எல்லாம் விற்பாங்க, உங்களுக்கு தெரியுமா இருக்கும். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா பிடிசி, இப்போ பிடிசியில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அதில் அந்த காயின்ஸில் வந்து உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் காட்டுவாங்க. ஓகே, இப்போ 24 மந்த் அதில் சேஞ்சஸ் அவ்வளோ விஷயங்கள் இந்த டீட்டெயில்ஸில் இருக்கும், அனாலிசிஸ் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ரைட்? இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது, ட்ரேட்னு இருக்குது. இப்போ இதை வந்து நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த பெஸ்ட் காயின் வந்து பிட்காயின் ஆர் எத்தீரியம், யூஎஸ்டிடி, இந்த மாதிரி நிறையா காயின்ஸ் இருக்குது. இப்போ இப்போ இந்த சால்ன்ற காயின்லாம் வந்து இப்போ சமீபத்தில் நல்லா அப்பாச்சு. ஓகே, இப்போ இந்த செல்லுன்ற காயின்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஆல் கரன்சிஸ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஸ்பாட் ட்ரேடிங் மார்க்கெட் சூஸ் பண்ண போகிறீங்களா, ஃபியூச்சர் ட்ரேடிங் மார்க்கெட் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா இதில் கேட்டிருக்காங்க பாருங்க. ஓகே, இப்போ நான் ஸ்பாட் ட்ரேடிங் தான் நான் பார்க்க போகிறேன். இப்போ நிறைய பேர் ஸ்பாட் ட்ரேடிங் தான் வந்து ரொம்பவே ஒரு பெரிய இதுகளில் போகிற ட்ரேடிங் இதுதான். ஃபியூச்சர் ட்ரேடிங் யூஸ் பண்ணால் ரொம்பவே ஆட்கள் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்பாட் ட்ரேடிங் தான். ஸ்பாட் ட்ரேடிங் என்னன்றது நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். ஒரு காயினை வந்து குறைஞ்ச விலைக்கு வாங்கி அதை ஃபியூச்சரில் வந்து விலை கூடினதுக்கப்புறம் அந்த காயினை விற்கிறதுக்கு தான் சொல்கிறது வந்து ஸ்பாட் ட்ரேடிங் சொல்லி. ஓகே, அப்போ அந்த காயின் வந்து இப்போ நீங்கள் அந்த காயினை 100 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அந்த காயின் வந்து ஒரு 120 ரூபா வரையும் 120 ரூபாய்க்கு நீங்கள் விற்கணும்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருக்கீங்க, விலையை தீர்மானிச்சிருக்கீங்க. அது வந்து 120 ஆகிற நேரம் அந்த காயின் ஆட்டோவா வெயிட் பண்ணி போயிடும். ஓகே, அது எப்படின்றது இன்றைக்கி நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ரைட்? சும்மா நான் தியரியில் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு அது போரிங் ஆகிடும், நான் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரேன். ஓகே, ரைட்? இப்போ ஸ்பாட் மார்க்கெட்டிங். இப்போ ஸ்பாட் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் உங்களுக்கு தேவையான காயினை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? இப்போ நான் வந்து இதில் என்ன காயின்ஸில் வந்து இதில் வந்து இது இப்படி பார்த்துக்கலாம். இதில் வந்து இதுதான் இப்போ உள்ள காயின்ஸில் வந்து பெஸ்ட்டாக இப்போ போகிறது. இப்போ ட்ரேடிங்கில் வந்து இந்த லூனான்ற காயின் தான் நல்லா அப்பா ஆகிட்டு இருந்துச்சு லாஸ்ட் ஃபியூ டேஸில் வந்து லூனா. இப்போ நான் சொல்லுன்ற காயினை நான் எடுக்கிறேன், இந்த ஓகே, இந்த காயினை நான் எடுக்கிறேன். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணலாம், இங்கே கிளிக் பண்ணலாம், இல்லைனா இதில் கிளிக் பண்ணால் இங்கே போங்க. இல்லைனா உங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து இந்த ட்ரேட்னு ஒன்று இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணால் போகும், அதே இடத்துக்கு தான் போகும். ரைட்? இப்போ இதில் பாருங்கள், இதில் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் சில விஷயங்கள். இப்போ இதில் வந்து உங்களோட டெஸ்க்டாப்பில் வந்து உங்களுக்கு நேரம் அழகாக பார்த்துக்கலாம் அது. ரைட்? இப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் வந்து உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி வரும். இதில் வந்து உங்களுக்கு வர நேரம் இந்த ஒரிஜினல்லேருந்து தான் வரும். ஒரிஜினல்ன்ற டேப்பில் தான் அப்படி வந்திருக்கும் உங்களுக்கு, இப்படி தான் வரும். இப்போ ஒரிஜினல்ன்ற வர நேரம் நமக்கு டேட் எல்லாம் கொஞ்சம் டக்குன்னு போய் பார்த்துக்கிட்டே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து மவுஸ் வீலில் வந்து ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தில் இப்படி பார்த்துக்கலாம் இப்போ என்ன மாதிரி ட்ரேட் நடந்திருக்குதுன்றது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலப்பகுதியில் இந்த காயின் வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பை ஆயிடுது. பச்சை கலரில் இருக்கிறது வந்து பைன்னு அர்த்தம், சிவப்பு கலரில் இருக்கிறது வந்து செல்லுன்னு அர்த்தம்.
இப்போ வந்து சமீப காலத்தில் இது ரொம்பவே பையாக இருக்குது. அப் ஆகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அப் ஆகிட்டே இருந்திருக்கு. அப்புறம் கொஞ்சம் செல் ஆகிருக்கு, மார்க்கெட் டவுன் ஆகிருக்கு, அப்புறம் திரும்ப பை ஆகிருக்கு, திரும்ப மார்க்கெட் டவுன், திரும்ப பை ஆகிருக்கு. இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஒரேடியாக பை ஆகிருக்கு, திரும்ப மார்க்கெட் வந்து டவுன் ஆகிருக்கு, திரும்ப பை ஆகிருக்கு. இப்போ நார்மலாக இப்போ இருக்க இடம் என்னது 114 ரேட்டில் போகுது. ஓகே, 114 இடத்துல போகுது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 140 வந்து கிட்டத்தட்ட அப்படியே இந்த மார்க்கெட் ஆல்ரெடி டவுன் ஆகி நல்லாவே டவுன் ஆகி 114 திரும்ப அப் ஆகுது. ஓகே, இப்போ நான் வந்து இதை நான் கணிக்கிறேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 130 வரை இந்த மார்க்கெட் வந்து மேலே போகும்ன்றது அதை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். ஓகே, அதாவது இந்த காயின் வேலை ஃபியூச்சரில் கூடலாம் குறையலாம், அதை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். இதை வந்து நீங்கள் இந்த சார்ட்டை வந்து இப்படி பார்த்தா விளங்காது, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் பார்த்து ஒரு அளவில் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது விளங்கும். ஓகே, எதிர்காலத்தில் கூடுறது குறையுது. இப்போ இது ஒரிஜினல். ட்ரேட் வியூன்னு இன்னொன்று இருக்குது. ட்ரேடிங் வியூன்ற ஒரு வெப்சைட்டில் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இது ஈஸியாக. இப்போ அதே மாதிரி தாங்க இதில் பைனான்ஸில் கொடுத்துருக்காங்க. பைனான்ஸில் பார்த்தீங்கன்னா சின்னதாக அதை கொடுத்துருக்காங்க. சார்ட்டை வந்து நீங்கள் ட்ரேட் வியூவில் பார்க்கணுன்னா கொஞ்சம் பெருசாக அந்த சார்ட் காட்டப்படும். அந்த பார்த்தீங்கன்னா இந்த காயின் மவுஸில் ஸ்க்ரால் பண்ணுறேன்னா பாட்டுங்க இப்படி. ஓகே, இதை வந்து நீங்கள் இது 1Dன்னு போட்டிருக்கு. இதில் வந்து நீங்கள் 15 மினிட்ஸில் என்ன மாதிரின்றதை பார்த்துக்கலாம். இதில் அவுட்புட் 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆகுது. ரைட், உங்களோட இது வந்து இப்போ செல்ல ஆரம்பிக்குது. 1 ஹவர், ஒரு 15 மினிட்ஸில் எப்படி இருக்குது, 1 ஹவர், 4 ஹவர்ஸ், இந்த மாதிரி நீங்கள் ஒரு அனாலிசிஸ் ஒன்று எடுத்துக்கலாம். ரைட், எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம கீழே இதை ரொம்ப முக்கியமாக செக் பண்ணணும். இந்த காயினை வந்து நீங்கள் செக் பண்ணணும். அதுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டின ஒரு வெப்சைட் வந்து உங்களுக்கு ஈஸியாக செஞ்சுக்கிறதுக்கு இதை ட்ரேட் வியூ. இதில் வந்து நீங்கள் முக்கியமாக போயிட்டு பார்த்துக்கிறீங்க. ஓகே, இதுலையும் நீங்கள் போயிட்டு மார்க்கெட் பிளேஸில் பார்த்துட்டு அந்த ஒரு காயினை சூஸ் பண்ணி நீங்கள் போடலாம். உங்களோட ஃபேவரட் காயின்ஸ் என்னென்ன? எனக்குனா ஃபேவரட் காயின்ஸ் இப்போ வந்து சால், லூனா, மூவர், இந்த மாதிரி காயின்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான காயின்ஸ் அந்த ட்ரேட் வியூலையும் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். ரைட், இப்போ அந்த ட்ரேட் வியூலையும் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து சார்ட் அனாலிசிஸ் பண்ணலாம். ஓகே, நீங்கள் எந்த ஒரு ட்ரேட் பண்ணுற நேரமும் ஒரு சார்ட் அனாலிசிஸ் வந்து ரொம்ப முக்கியம். அது பைனரியராக இருக்கலாம், பைனான்ஸாக இருக்கலாம், எந்த ஒரு இதாக இருக்கலாம், இந்த சார்ட் அனாலிசிஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ சார்ட்டில் போயிட்டு இப்போ அதே காயினை பாருங்கள். இதில் நான் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நமக்கு அதில் பார்க்குறத விட இந்த காயினை வந்து இதில் கொஞ்சம் இந்த சார்ட்டில் வந்து கொஞ்சம் ஈஸியாக பார்த்துக்கலாம் மேடம். ஏன்னா நமக்கு இந்த சார்ட் அனாலிசிஸ் சரியாக நம்ம படித்தாத்தாங்க ட்ரேட் வந்து நம்மளுக்கு வந்து சக்ஸஸாக ஒரு ட்ரேட் வந்து பண்ணலாம். சிலவங்க சார்ட்டை ஒழுங்காக பார்க்கவே மாட்டாங்க, இந்த காயினை வந்து சும்மா ட்ரேட் பண்ணுவாங்க. ரைட், இப்போ வந்து நான் இதில் வந்து சும்மா இதில் கிளிக் பண்ணி இந்த மேலே பாருங்கள், இந்த காயினை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன காயினை நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க, சால்வ் யூஎஸ்டி இதை கிளிக் பண்ணிக்க. கிளிக் பண்ணிட்டா பாருங்க உங்களுக்கு மார்க்கெட்டில் இதை காட்டும். இந்த இது 1 ஹவருக்குள்ளே இப்போ நீங்கள் காட்டும் 2 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ் இந்த மாதிரி காட்டும். ஓகே, இதுலேயே நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஒரு இது ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம், ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கலாம் இந்த பாயிண்ட்ஸ். ரைட், ஓகே, இதை வந்து நான் ஆல்ரெடி டியூட்டோரியில் காட்டியிருந்தேன். நீங்கள் இந்த இதுகளை பற்றி நான் இதில் நான் உங்களை விளங்கப்படுத்திக்கிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு இந்த டியூட்டோரியல் போர்டிங்காக இருக்கும். ட்ரேட் வியூன்னு சொல்லி டியூட்டோரியல் இருக்குது, அவங்களுக்கு போய்ட்டு பார்த்துக்கங்க. எனக்கு கடைசியாக செஞ்ச டியூட்டோரியல் தான். இதுலேயும் ஒரு ஐடியா ஒன்று நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் பைனான்ஸில் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ரைட், இப்போ இந்த காயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டில் மேலே வந்துட்டு இருக்கு. ரைட், ஓகே, இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரேட் பண்ணுற நேரம். ரைட், இப்போ இதில் வந்து ட்ரேட் பண்ணுற நேரம் உங்களுக்கு வந்து லிமிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, மார்க்கெட்னு ஒன்று இருக்குது. இப்போ நாம் வந்து லிமிட் ஆப்ஷனில் தான் கொடுக்க போகிறோம். மார்க்கெட்ன்றது இந்த மார்க்கெட்டில் என்ன விலை இருக்குதோ அந்த விலைக்கே வீப்பட்டுரும். அதனால் நம்ம வந்து லிமிட் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ என்ன இருக்குது, இப்போ நமக்கு இருக்குது என்னது, இப்போ நமக்கு இருக்குது எவ்வளோ 114 இதில் தான் இந்த காயின் வந்து இப்போ இருக்குது. இப்போ நமக்கு விற்கிறதுனா எத்தனைக்கு விற்கணும், நம்ம அதை வந்து நம்ம ஒரு அமௌண்ட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து இப்போ இது வந்து 100 நம்ம அமௌண்ட் வந்து இங்கே கொடுத்துக்கிறோம். நம்ம இப்போ ப்ரைஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இப்போ நமக்கு வந்து இது வந்து ஒரு 120 வார நேரம் நமக்கு இந்த காயின் வந்து வீப்படுறதா இருந்தால் இங்கே அமௌண்ட்டை கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம வந்து இங்கே பையோ செல் நீங்கள் தான் கொடுக்கணும். இது செல்லாக பை அண்ட் செல் 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ எனக்கு வந்து காசு இல்லைங்க, அதனால தான் இதில் காட்டுது. நான் எல்லாம் காயின் வாங்கிட்டேன். இப்போ இதுகள் இந்த சொல் வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லாத தான் இப்படி இருக்குது. எனக்கு காசு இருந்தால் கீழே காட்ட மாட்டேன், எவ்வளோ அவைலபிள் பேலன்ஸ் இருக்குன்னு எனக்கு அவைலபிள் பேலன்ஸுக்கு நான் காட்டும். ஓகே, இப்போ இது வந்து பைன்ற ஆப்ஷன் இருக்குது, செல்லுன்ற ஆப்ஷன் இருக்குது.
இப்போ நான் வந்து முதல்ல வந்து இதை பை பண்ணுறேன். இந்த விலைக்கு வந்து இந்த விலைக்கு எவ்வளோ உங்கள்கிட்ட அவைலபிள் எவ்வளோ இருக்குதோ, இப்போ அதுக்கு வந்து இங்கே வந்து நீங்கள் எத்தனை சதவீதம் பை பண்ண 100 200 இங்கே தீர்மானிச்சு இங்கே வந்து பை பண்ணிக்கலாம். அப்போ இங்கே அந்த அமௌண்ட் வந்து பை ஆகிடுங்க. இந்த 114 இந்த காயின் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட எவ்வளோ இங்கே காசு எவ்வளோ வச்சுருக்கீங்க அந்த காசுக்கு இது பை ஆகிடும். ஓகே, அப்படி தான் இது செய்யுது. ரைட், ஓகே, அது அப்படி தான் செய்கிறது. இப்போ நான் வந்து இதில் வந்து சொல் யூஎஸ்டிடி நம்ம கரண்ட் மார்க்கெட்டுக்கு போவோம். ரைட், இதில் வந்து நம்ம பார்ப்போம் சொல் யூஎஸ்டிடி. அதான் சர்ச் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே, சொல்கிற காயின். ஓகே, இப்போ இதில் வந்து ஓகே ரைட். இப்போ அந்த மாதிரி தான் உங்களை ட்ரேட் பண்ணுறது. நார்மலாக உங்களுக்கு வந்து இந்த காயினில் இது போயிட்டு ஓகே சரி. இப்போ வந்து உங்களோட அவைலபிள் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, இந்த 114 வரைக்கும் தான் அந்த காயினை வந்து நீங்கள் வாங்குறீங்க. இப்போ என் அவைலபிள் பேலன்ஸ் எவ்வளோ உள்ள நான் காசு இருந்துச்சுன்னா இந்த காயினை வந்து இது பண்ணிட்டு நீங்கள் பைன்னு கொடுத்தீங்கன்னா இந்த காயின் பை ஆயிரும். 114 இருக்குது. இப்போ இங்கே அடுத்த விஷயம் வந்து செல்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த காயின் உங்களுக்கு வந்து வீப்படணும், விலை எவ்வளோத்துக்கு வர்ற நேரம்ன்றதை நீங்கள் தான் கொடுத்துக்கணும். இப்போ எனக்கு வந்து இங்கே 114 இருக்குது. எனக்கு ஒரு 10 ரூபா லிமிட்டில் நம்ம கொடுப்போமா. இப்போ 124 வந்தோடனே எனக்கு எனக்கு வந்து இது வீப்படணுன்றது இங்கே 124 கொடுக்கணும். ரைட், இப்போ 124 கொடுத்துட்டு செல் கொடுத்தீங்கன்னா அந்த டைமில் 124 வர்ற நேரம் அது வந்து உங்களுக்கு வீ பண்ணும். ட்ரேட் வர்ற நேரம் இப்போ 114 இருக்குது, 124 வர்ற நேரம் வீ பண்ணும். அது என்னைக்கு வரும்னு நமக்கு சொல்லலாது. சம்டைம் இன்னைக்கே வேணா வந்துடலாம், நாளைக்கு வந்துடலாம், இன்னும் ஒரு கிழமையில வந்துடலாம், இல்லைன்னா ஒரு மாதம் கூட சில சம்டைம் ஆகும். ஓகே, இல்லைன்னா ஒரே நாளில் வேணா வந்துடும். அது வந்து உங்களோட லாக்கப் வரும். ரைட், நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறதை போடும். ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து இன்னைக்கு போட்டு இன்னைக்கே வரும்னு யோசிச்சுட்டு வச்சுருப்பாங்க. அப்படி வராது. அது மார்க்கெட் வந்து உங்களுக்கு எப்படி இது வந்து அதிகமாக பை ஆக்குனுச்சுன்னா இன்னைக்கே வந்துடும். அது இன்னைக்கு அதிகமாக செல் ஆச்சுன்னா இன்னைக்கு உங்களுக்கு வராது, உங்களுக்கு நாட்கள் எடுக்கும். ஆனால் எப்படியுமே அது வீ பண்ணும். ஓகே, இதுதான் வந்து இந்த ட்ரேட். ஆனால் இது நான் சொல்ல போனால் சிலவங்க இதை ட்ரேட் பண்ணுற நேரம் ரொம்பவே சின்ன இது தான் வச்சுருப்பாங்க. ஒரு $40, 40 USDT, 80 USDT. இப்போ இப்படிலாம் கொடுத்து ட்ரேட் பண்ணுறேன். உங்களுக்கு சின்ன ஒரு அமௌண்ட் தான் உங்களுக்கு ட்ரேடிங்லேயே கிடைக்கும். $1, $2 தான் உங்களுக்கு வந்து அந்த காயின் ஒன்று விற்றாமல் உங்களுக்கு மார்ஜின் கிடைக்கும். நீங்கள் பெரிய ஒரு அமௌண்ட்டை நீங்கள் போட்டிங்கன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு 1 lakh மாதிரி இருக்குது இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பைனான்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் ஒன்று பார்க்கலாம். ஒரு பெரிய ஒரு காயின் ஒன்று வாங்கிட்டு சொல்லலாம். அந்த விலை வந்து கூட்ட நேரம் விற்கிற நேரம் உங்களுக்கு வந்து $40, $30, $60 மாதிரி ஒரு ப்ராஃபிட் ஒன்று எடுக்கலாம். இப்போ அந்த மாதிரி எடுக்கணும் பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று பண்ணிங்கன்னா மாதம் வந்து ஒரு நல்ல ஒரு கணக்கு வந்து இந்த பைனான்ஸ் ட்ரேடிங்கில் உங்களுக்கு ஈட்டு கொள்ளலாம். இப்போ சின்ன விலைகளுக்கு நீங்கள் நிறைய பேர் வச்சு ட்ரேட் பண்ணுறேன்னா உங்களுக்கு சின்ன ப்ராஃபிட் தான் உங்களுக்கு மாதத்துக்கு வந்து இதில் வரக்கூடியதாக இருக்கும். ஓகே, இப்போ நான் சொல்கிறதுக்கு இல்லை வந்து ஒவ்வொரு நாளும் உங்கள்கிட்ட வந்து காசு இருந்தால் ஒரு காயின் நீங்கள் வாங்கி வந்து பிறகு வந்து செல் பண்ணுற நேரம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஈட்டி கொள்ள முடியும். ரைட், இப்படி தான் நான் ட்ரேட் பண்ணுறது. இதே மாதிரி இன்னொரு காயினை நீங்கள் ட்ரேட் பண்ணணுன்னீங்கன்னா திரும்ப நான் மார்க்கெட் பிளேஸ்க்கு போகிறேன். இப்போ அதில் வந்து நான் வந்து இன்னொரு காயின் வந்து லூனான்ற காயின். இப்போ ஸ்பாட் மார்க்கெட் நான் ஸ்பாட் ட்ரேடிங் தான் பண்ண போகிறேன். இது எல்லா மார்க்கெட்டும் காட்டுது இல்லை. இப்போ நான் வந்து எந்த மார்க்கெட்டுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க அதை நீங்கள் கொடுக்கணும். இப்போ நான் ஸ்பாட்டா ஃபியூச்சர் 2 மார்க்கெட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து ஸ்பாட் மார்க்கெட் தான் நான் போக போகிறேன். இந்த ஸ்பாட் மார்க்கெட்டில் இந்த இது இப்போ நான் வந்து ஸ்பாட் மார்க்கெட்டில் இருக்கு. இப்போ இந்த காயின் கிளிக் பண்ணோம்னா லூனான்ற காயின் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா 109 இருக்குது. இப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி உங்கள் சார்ட் அனாலிசிஸ் ஒன்று பாருங்கள் எப்படி போயிருக்குன்னு. இப்போ 108 இருக்குது. இப்போ 108 அந்த காயின் இதுவும் கூடுது இப்போ. ரைட், இப்போ இதில் கூடு நான் வந்து ஒரு 120 மாதிரி கூடணுன்னே இதை விற்கணுன்னா எப்படி விற்கிறதுங்கன்னு. இப்போ 109க்கு இந்த காயினை வந்து நீங்கள் வாங்குறீங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த லூனான்ற காயினில் இவ்வளோ காசு இருக்குது. இந்த காசுக்கு வந்து அவ்வளோத்துக்கு நான் வாங்குறதா இருந்தால் எனக்கு 100 இதில் வந்து 100 USDT 100 இதுக்கும் நான் இந்த லூனான்ற காயின் வாங்கிட்டு இதை நான் விற்கிறேன் வந்து எத்தனை விலைக்கு உங்களுக்கு வந்து இப்போ இந்த விலைக்கு இதோட கொஞ்சம் 110 150 வந்தோம் ஒரு 20 வந்தோன்னு விற்கிறேன். 120 போட்டுட்டு உங்களுக்கு வந்து செல்னு கொடுத்தா அது வீக் பண்ணுறோம். ஓகே, அப்போ அந்த 120 வரையும் நீங்கள் வந்து இருக்கணும் அந்த காயின் விற்கிறது. ரைட், சரியா அந்த மாதிரி தான் இது விற்கிது. இப்போ 108 இருக்குது.
ஒரு 120 வரைக்கும் நான் கொடுக்குறேன். விற்கிற வர்ற நேரம் விற்கிறதா இருந்தால் விற்கிறேன். ஓகே, இல்லைன்னா 112 115 நீங்கள் ட்ரேட் பண்ணுறதை பொறுத்து. ரைட், அது இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும், இல்லைனா ஒரு கிழமை ஆகும், இல்லைனா ஒரு மாதம் கூட ஆகலாம். இப்போ சிலவங்கலாம் அன்றைக்கெல்லாம் ஒருத்தர் எனக்கு சொல்லியிருந்தாரு, அவர் ஏதோ ஒரு காயின் ஒன்று வாங்கி அந்த காயின் வந்து அவர் விற்று பார்க்குறதுக்கு 2.5 மாதம் ஆச்சு. ஆனால் நல்லா ப்ராஃபிட் ஒன்று எடுத்தார் அந்த காயின் மூலியமாக. அவர் பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு $300 கிட்ட ஒரு ப்ராஃபிட் எடுத்தார் அந்த ஒரு காயின் மூலியமாக. ஓகே, ஆனால் அந்த அளவில் நம்ம காத்திருக்கணும் அந்த காயின் சரியாக வீழ்பட வரையும். இன்றைக்கே போட்டு இன்றைக்கே வீழ்படாதுங்க. இன்னைக்கு போட்டு நாளைக்கும் வீழ்படாது. சம்டைம் உங்கள் லக்குக்கு வீழ்படலாம். ஆனால் ரொம்ப நாள் எடுக்கலாம். ஆனால் ஒரு நல்ல ப்ராஃபிட் ஒன்று எடுக்கலாம் அந்த பைனான்ஸ் மூலியம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது சந்தேகம் கமெண்ட் தெரியும்.